சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 7/9/2024 சாக்கார முரளி பாப்தாதா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஞானம்ங்கிற 3வது கண் நிரந்தரமாக திறந்து இருந்தால் சந்தோஷத்தில் மெய் சிலிர்க்குன்றார். மயிர்குச்செரியும்னு சொல்லுவாங்களே, அப்படி இருக்கும். சந்தோஷத்தில் முடியெல்லாம் சிலிர்த்துக்கோன்றார். எப்போ? 3வது கண் எப்போவுமே திறந்திருந்தா, அதாவது ஆத்மான்ற உணர்வில் பிறரை ஆத்மான்னு பார்க்கறது, ஞானத்தை பற்றி மட்டுமே சிந்தனை பண்ணிகிட்டு இருக்கிறது, இதிலேயே மூழ்கி இருந்தால் சந்தோஷத்தின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்போ அப்படி ஆகலைன்னாலே என்ன அர்த்தம்? 3வது கண் எப்பயாச்சும் திறந்துடுறீங்க, பெரும்பாலும் மூடி இருக்குது. ஒரு சில கோயில் எப்போ பார்த்தாலும் நட சாத்தி இருக்குதுன்னுவாங்களே, அந்த மாதிரி. ஸோ எந்த ஆத்மா சங்கமயுகத்தில் எப்போவுமே 3வது கண் திறந்துருக்குதோ அந்த ஆத்மாவுடைய கோயில் தான் எப்போவுமே திறந்திருக்கும். 6 கால பூஜை நடக்கும். ஓம் சாந்தி. கேள்வி: மனிதர்களுடைய பார்வை ரொம்ப பலகீனமாயிடுச்சு. அதனால் மனிதர்களுக்கு எந்த முறைப்படி நீங்கள் புரிய வைக்கணும்? அதுக்கு பாபா சொல்கிறாரு, பெரிய படங்களை உருவாக்குங்க. அப்போ தூரத்திலிருந்தே அவங்க படிக்கணும். பாபாவுக்கு எவ்வளோ அன்பு பார்த்தீங்களா? ஸோ மனிதர்களுடைய பார்வை பலகீனமாயிடுச்சுன்ற, வயதானவர்கள்னு சொல்லலை, மனிதர்கள்னு சொல்கிறார் பொதுவாகவே. அப்போ அந்த சத்தியுகத்தின் பார்வைக்கு இங்கத்துக்குமே வித்தியாசம் இருக்கும் இல்லை? ஸோ அது மங்கி போயிடுச்சு. அதனால் பெரிய படமாக வைங்க. தூரத்தில் இருந்து பார்த்தாலே தெரியணும். அதனால் இந்த உலக சக்கர படம் ரொம்ப பெருசாக இருக்கணும். இது கண் இல்லாதவர்களுக்கு கண்ணாடி மாதிரி. அதனால் பெரிய பெரிய படங்களை உருவாக்குங்கன்னு பாபா சொல்கிறார். கேள்வி: புது உலகத்தை ஒட்டுமொத்த உலகத்தையும் தூய்மைப்படுத்துவது உங்களுக்கு உதவியாளராக இருப்பது யார்? பதில்: இயற்கை சீற்றங்கள். இல்லையா? புது உலகத்தை உலகத்தை சுத்தப்படுத்துறதுக்கு இயற்கை சீற்றங்கள் நமக்கு உதவியாளராக இருக்குது. அதுதான் புதுப்பிக்கிற வேலையை பண்ணுது. ஆனால் இது எல்லையற்ற பெரிய உலகமாச்சு. அதை சுத்தப்படுத்தினா கண்டிப்பாக நமக்கு உதவியாளர் தேவை தானே. ஓம் சாந்தி. உங்களுக்கு ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி கிடைக்கிது ஆஸ்தியாக அப்படின்னு பாடப்படுது. மற்றவர்களெல்லாம் ஜீவன் பந்தனத்தில் சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் தான் ஜீவன் முக்தி. முக்தினா என்ன? விடுதலை. ஒரு வினாடியில் விடுதலை அடையிறீங்க. இந்த திருமூர்த்தி படமும் உலக சக்கரத்தின் படமும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் இந்த படங்கள் ரொம்ப பெருசாக இருக்கணுன்ற, பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் இல்லையா? திருமூர்த்தி பெருசாக இருக்கும் பொழுது. அதே மாதிரி லக்ஷ்மி நாராயணனும் நல்லா பெருசாக வைப்பாங்க. ஏன்னா கண்ணு தெரியாதவர்களுக்கு கண்ணாடி ரொம்ப பெருசாக தேவைப்படுது. அப்போ தான் அவங்க தெளிவாக பார்க்க முடியும். இப்போ எல்லாருடைய பார்வையுமே பலகீனமாக தான் இருக்குது. அதே மாதிரி புத்தியும் இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஸோ அந்த புத்தி வேலை செய்யணும், முதல்ல கண்ணு திரும்பி பார்க்கணும். ஸோ அதை அட்ராக்ஷனாக பெருசாக போடணும். 3வது கண் அப்படின்னு சொல்கிறது புத்தியைத்தான் சொல்லப்படுது இல்லையா? புத்தின்ற 3வது கண் எப்போவும் திறந்திருந்தால்தான் அந்த சந்தோஷத்தில் மெய்சிலிருப்பு உண்டாகும்னு பாப்பா சொல்கிறார். ஸோ இப்போ உங்களுடைய புத்தியில் சந்தோஷம் இருக்குது. யாருக்காவது சந்தோஷத்தில் மெய் சிலிர்க்கலைன்னா அதுக்கு ஒரே காரணம், அவங்க பாபாவை நினைக்கலைன்னு அர்த்தம்ன்ற.
இல்லையா? பாபா நினைவில் இருந்தால் சந்தோஷம் கிடைத்தே தீரும். தேனை சாப்பிட்டு இனிக்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா? அந்த மாதிரி பாபாவை நினைத்து சந்தோஷம் இல்லாமல் இருக்கவே முடியாது. அப்போ சந்தோஷம் இல்லை குறையுதுனாலே புரிஞ்சுக்கலாம் நீங்கள் பாபாவை நினைக்கல. உடனே புத்தியை பாபா கிட்ட இணைக்கணும். ஸோ பாபாவை நினைக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய ஞானத்தின் 3வது கண் ரொம்ப கம்மியாக தான் திறந்திருக்குது. அதனால் மங்கலான பார்வை தான் தெரியுது, பிளட் விஷன். இல்லை, தெளிவாக ஆத்மா மட்டும் தெரியணும், நம்முடைய இலக்கு சொர்க்கம் மட்டும் தெரியணும். அதுக்கு 3வது கண் நன்றாக திறந்திருக்கணும். பாபா சொல்கிறாரு, நீங்கள் மற்றவர்களுக்கு ரொம்ப சுருக்கமாக புரிய வைக்கணும். தெளிவாகவும் இருக்கணும், சுருக்கமாகவும் இருக்கணும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ நிறைய திருவிழாக்கள்லாம் நடக்குது இல்லையா? அங்கே நீங்கள் ஒரு படம் எடுத்துகிட்டு போனாலே போதுன்றார். நிறைய படங்கள்லாம் தேவையில்லை புரிய வைக்கிறதுக்கு. இந்த காலச்சக்கரம் மட்டும் இருக்குதா, போதும். அதிலே தான் எல்லா ரகசியமும் வந்துடுதே. ஸோ பாபா நமக்கு நாடகத்துடைய ரகசியம், சிருஷ்டி மரத்துடைய ரகசியம், 84 பிறவி சக்கரத்தின் ரகசியம் எல்லாத்தையும் புரிய வைக்கிறார்ல. ஸோ எந்த ஒரு படத்தை வைத்தும் உங்களால் முழு ஞானத்தையும் கொடுக்க முடியும். பிரம்மா மூலமாக சிவபாபா கிட்டேருந்து நாம் ஆஸ்தியை அடையிறோம். அவ்வளோதான் ஞானம். தெளிவாக இருக்குது. இதிலே எல்லாம் வந்துடுது இல்லையா? 5000 வருஷத்துக்கு ஒரு தடவை பிரம்மா உடம்புல சிவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். அதன் மூலம் உயர்ந்த பதவி, நாராயணன் பதவி அடைகிறோம். 5000 வருடம் கழிச்சு அனைத்தையும் இழந்து மீண்டும் பாப்தாதா கிட்ட வந்து ஞானத்தை எடுக்கிறோம். அதனால் நிறைய படங்கள் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த 2 படங்கள் போதும், திருமூர்த்தியும் காலச்சக்கரமும். ஸோ படங்கள் எப்படி பெருசாக இருக்கணுமோ அதேமாதிரி அதில் இருக்கக்கூடிய எழுத்துக்களும் பெருசாக தூரத்துலேருந்து படிக்கிற மாதிரி இருக்கணும். ஜீவன் முக்தி உங்களுடைய பிறப்புரிமை. கடவுள்கிட்ட இருந்து உங்களுடைய பிறப்புரிமை அது அப்படின்னு எழுதுங்க. அதனால் வர இருக்கும் உலகழிவுக்கு முன்னாடி அதை வந்து பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் உரிமை இழந்துடாதீங்க இல்லையா? எலெக்ஷன் அப்பெல்லாம் வாக்களிப்பது உங்களுடைய உரிமை அப்படின்வாங்க. ஸோ அதனால் எதுவும் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் இங்கே சொர்க்கமே கிடைக்கிது, அது உங்களுடைய உரிமை. அதுக்கு நீங்கள் பாபா கிட்ட வந்து ஞானத்தை எடுக்கணும். ஏன்னா உலக அழிவு கண்டிப்பாக நடந்தே ஆகணும். நாடகத்தின் படி தானாகவே எல்லோரும் புரிஞ்சுக்குவாங்க. அதனால் உலகம் அழிவு போகுதுன்றதை நீங்கள் சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு உலக அழிவை பார்ப்பீங்க. இப்போ ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த எல்லையற்ற ஆஸ்தியை எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து நம்ம அடையிறோம் அப்படிங்கிறத தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் மாயா மறக்க வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லையற்ற தந்தைக்கிட்ட இருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடையிறோன்றத தெளிவாக நாம் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் மாயா மறக்கடிச்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா ஞாபகம் அடைஞ்சிட்டு இருக்கிறோம், அதுதான் முக்கியம். அடையலை இல்லை, அடைஞ்சு முடிக்கலை, அடைந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ எவ்வளோ கவனம் இருக்கணும் இல்லையா? முழுசாக எடுக்கிறதுக்குள்ளே ஒரு குறிப்பிட்ட டைம் தான், அதோட முடிஞ்சு போச்சு, கட் பண்ணி விட்ருவார், இவ்வளோ தானே எடுத்ததுன்ட்டு. ஸோ அப்போ எடுக்க விடாமல் பண்ணுறது மாயா. ஏன்னா மறக்க அடிச்சிடுது. ஏன்னா நினைவின் மூலமாக தான் அந்த ஆஸ்தியை நம்ம அடையிறோம். நேரம் டிக் டிக் டிக்னு போய்கிட்டே இருக்குது. ஸோ நிறைய நேரம் கடந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லப்படுறது இப்போதைய சங்கமயுகத்துக்கான விஷயம்தான். இன்னும் ரொம்ப கம்மியான நேரம்தான் இருக்குது. எப்படியும் வந்து புது உலக ஸ்தாபனை ஆகிடும்.
ஆனால் உலக அழிவு அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் உலக அழிவுக்கு இன்னும் கொஞ்ச நேரம்தான் பாக்கி இருக்குது. ஸோ அது வரைக்கும் தான் டைமு உங்களுடைய பொக்கிஷத்தை நீங்கள் அடையிறதுக்கு பாபா நினைவில் இருந்து. ஸோ இந்த குறுகிய நேரத்திலும் ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்குதுன்றார். ஸோ அப்போ அதை யோசித்து பாருங்கள். பிறகு என்ன ஆகும்? மனிதர்கள் இப்போ எழுந்திருக்கிறது இல்லை இந்த ஞானத்தை கொடுக்கும் பொழுது. ஆனால் போக போக எழுந்திரிச்சிடுவாங்க, அவங்க கண்கள் திறந்திடும். இது ஊனக்கண்களை குறிக்கிற விஷயம் கிடையாது, புத்தியின் கண்களை குறிக்கிற விஷயம். ஸோ புத்தியின் கண்கள் திறந்துடும். பாபா சொல்கிறாரு, பெரிய படம் வச்சு புரிய வைக்கும்போது இருக்கிற சந்தோஷம் சின்ன படத்தை வச்சு புரிய வைக்கும்போது இருக்காது. இல்லை 7 நாள் கோர்ஸ் புக்கை வச்சு தானே கொடுப்பாங்க, அதில் அந்த போதை இருக்காது. ஆனால் நல்ல பெரிய படத்தை வைத்து புரிய வைக்கும்போது அப்படி ஒரு போதை இருக்கும். அதனால தான் பெரிய பெரிய படங்களை உருவாக்குங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ இதுக்கு சயின்ஸ் ரொம்ப உதவி செய்யுது. ஸோ அப்போ துணி மேலே பிரிண்ட் அடிப்பாங்க, இப்போ ஃப்ளெக்ஸ் வந்துடுச்சு. பஞ்ச தத்துவம் கூட உலக அழிவுக்கு உதவி செய்யுது. ஸோ ஒரு பைசா செலவு பண்ணாமலே உங்களுக்கு எவ்வளோ பெரிய உதவியை இந்த பஞ்ச தத்துவம் பண்ணுது பாருங்கள். எல்லாத்தையும் உங்களுக்கு சுத்தப்படுத்தி கொடுத்துடுது. அதுதான் உலக அழிவுன்றது. இது முற்றிலும் அழுக்கான உலகமாக இருக்குது. அஜ்மீரில் சொர்க்கத்துடைய நினைவு மாதிரி இருக்குது. ஏன்னா ஒட்டுமொத்த உலகத்தையும் க்ளீன் பண்ணுறது சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ குப்பை உலகத்தில் இல்லையா? ஸ்தூலமாகவே குப்பை இருக்கிறது. மும்பை கடல்லாம் அவ்வளோ குப்பை இருக்கும். ஸோ இப்போ சரி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் சரி பண்ணணும்ல. சொர்க்கம் எப்படி இருக்குன்ற மாதிரி அஜ்மீர் கோயிலில் இருக்குதுன்றார் பாபா. அதே மாதிரி தில்வாலா கோயிலில் இந்த சொர்க்கத்தின் ஸ்தாபனைக்கான அடையாளம் இருக்குது. எல்லோரும் யோகத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆனால் அதை பார்க்கும்போது யாரும் எதுவும் புரிஞ்சிக்கிறது கிடையாது. நாம் தான் இப்போ ரொம்ப புத்திசாலி ஆகிட்டோம். பாபா நம்மளை ஆக்கியிருக்கிறார். அப்படி மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை உலகம் அழியுன்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவங்களால இதை புரிஞ்சிக்க முடியல. அவங்க நம்புகிறாங்க உலகம்லாம் அழியாது, போயா அழிஞ்சால் பார்த்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, நம்ம சின்ன வயசில் ஸ்கூலில் படிச்சிருப்போமே, புலி வருதுன்னு ஒரு பையன் ஏமாற்றிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் நிஜமாகவே வரும், யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரி நம்ம நிஜமாகவே சொல்லிகிட்டு இருக்கிறோம் உலகம் அழிய போகுதுன்னு யாரும் நம்புறது கிடையாது. ஒரு நாள் எப்படி நிஜத்தில் சிங்கம் எல்லா மாடையும் சாப்பிட்டுச்சோ, அதே மாதிரி நீங்களும் உலகம் அழிய போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது. இப்போ ஆட்டங்கான்றதெல்லாம் பார்க்குறாங்கல்ல. ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு இந்த முழு ஞானமும் தங்களுடைய புத்தியில் இருக்கணும் இல்லையா? நிலச்சரிவில் சிக்கினவங்களை கேரளா வயநாட்டில் போய் காப்பாற்ற போகிறாங்க. கொஞ்சம் பேரை தான் காப்பாற்ற முடிஞ்சது. பெரும்பான்மையானவர்கள் காலி, ஊரே காலி. ஆனால் நம்ம இருக்கிறவங்கள காப்பாற்றுறோம். உங்களுக்கும் அந்த நிலை வரப்போகுது, தப்பிச்சுக்கோங்கன்னு சொல்கிறோம். குழந்தைங்களுக்கு இந்த முழு ஞானமும் புத்தியில் இருக்கணும். ஆத்மா தான் எல்லாத்தையும் தாரணை பண்ணுது இல்லையா? ஆத்மாவில் தான் புத்தி இருக்குது. ஸோ அதில் ஃபுல்லாக இது தாரணை பண்ணிடணும். அப்பாவுடைய ஆத்மா இல்லை, சிவபாபாவுடைய ஆத்மாவில் இந்த ஞானம் இருக்குது. அதை அப்படியே நமக்கு கொடுக்குறார். ஒரு உடலை எடுத்து பிரம்மா உடலை எப்போ எடுக்கிறாரோ அப்போ அந்த ஞானத்தை ஃபுல்லாக கொடுக்குறார். இதைத்தான் பக்தி மார்க்கத்தில் சிவன் விஷ்ணுவுக்கு ஸ்வதர்ஷ்ண சக்கரத்தை கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கும். அதாவது சுயதர்சன சக்கரம்ன்றது இந்த காலச்சக்கர ஞானம், இதை நமக்கு கொடுக்கிறார். கண்டிப்பாக அவர்கிட்ட தான் இந்த ஞானம் இருக்குது. அதனால தான் அவரை ஞானம் நிறைந்த இறைத்தந்தை அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு முழு உலகத்துடைய முதல் இடை கடை பற்றி தெரியும்.
தன்னை பற்றியும் அவருக்கு தெரியும். இந்த உலக சக்கரம் எப்படி சுற்றுதுன்னும் தெரியும். அதனால தான் நாலேஜ்ஃபுல் அப்படின்ற இங்கிலீஷ் வார்த்தை அவருக்கு பொருத்தமாக இருக்குதுன்ற. இல்லையா, சில வார்த்தைகள் இங்கிலீஷில் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவார். ஞானம் நிரம்பியவர்ன்றதோட நாலேஜ்ஃபுல் அப்படிங்கிறது நல்லா இருக்குது, பிளிஸ்ஃபுல். ஸோ அதுக்கெலாம் ஆக்சுவலாக கரெக்டான தமிழோ அல்லது வேறு மொழியிலோ எடுத்துகிட்டு கூட வர முடியாது, அப்படி இருக்கும். அவர் மனித சிருஷ்டி மரத்தின் விதையாக இருக்கிறார். அதனால தான் அவர்கிட்ட எல்லா ஞானமும் இருக்குது இல்லையா. ஒரு மரத்துடைய முழு ஞானம் விதையில் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாபா கிட்ட எல்லா ஞானமும் இருக்குது. அதை நமக்கு கொடுக்குறார். வரிசைக்கிரமமான முயற்சிப்படி நம்மளும் அதை தெரிஞ்சுக்கிறோம். சிவபாபாவைத்தான் நாலேஜ்ஃபுல்னு சொல்லுவோம். அப்படிங்கிறது உங்களுடைய புத்தியில் எப்போவுமே நிரம்பி இருக்கணும். எல்லாராலையும் இந்த ஞானத்தை ஒரே மாதிரி தாரணை செய்ய முடியுமானா கண்டிப்பாக முடியாது. வரிசைக்கிரமம் இருக்க தான் செய்யும். சிலர் நோட்ஸ் எடுக்கலாம், பாபா சொல்கிறதெல்லாம் நோட்ஸ் எடுக்கலாம், ஆனால் எதுவுமே அவங்களுக்கு தாரணை ஆகாது. கேட்டுட்டு எழுதுவாங்க பிஏ மாதிரி, அவ்வளோதான். ஸோ எல்லோரும் எழுதுகிறாங்களேன்னு எழுதுகிறாங்க கடமைக்கு. மற்றபடி அவங்க ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்லி எதையுமே நிரூபிக்க முடியாது. பேப்பரில் மட்டும் காட்டுவாங்க, பாருங்க பாபா நான் எழுதியிருக்கிறேன். பேப்பரை வச்சு என்ன பண்ணுறது? பேப்பரை வச்சே யாராலையும் புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் தான் விளக்கமாக எடுத்து புரிய வைக்கணும். ஸோ இந்த படத்தின் மூலமாக மனிதர்கள் நல்லா புரிஞ்சிக்க முடியும். இந்த ஞானம் ரொம்ப ரொம்ப உயர்ந்தது. அதனால் இந்த படத்துக்கு கீழே நீங்கள் எழுதுகிற எழுத்துக்களும் பெருசாக இருக்கணும். மனிதர்கள் பெரிய படங்களை பார்க்கும் பொழுது இதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்குவாங்க. அதாவது அது என்னன்னு புரிஞ்சுக்காட்டினா கூட ஏதோ ஒன்று இருக்குதுன்னா அது புரிஞ்சுக்குவாங்க. ஸோ புது உலகத்தின் ஸ்தாபனை, பழைய உலகத்தின் அழிவு அப்படின்னு எழுதியிருக்கிறோம். அந்த சொர்க்கத்தின் ராஜ்யத்தின் ஸ்தாபனை உங்களுடைய ஈஸ்வரிய பிறப்புரிமை. ஒவ்வொரு குழந்தைக்கும் ஜீவன் முக்திக்கான உரிமை இருக்குது. ஜீவன் முக்தி அடையிறதுக்கு, சொர்க்கத்தில் பிறப்பதற்கான உரிமை இருக்குது. ஆனால் இப்போ ஒவ்வொருத்தரும் ஜீவன் பந்தனத்தில் இருக்கிறாங்க. அதனால் குழந்தைங்களுடைய புத்தி யோசிக்கணும், எப்படி இவங்களை இந்த பந்தனத்திலேருந்து விடுவித்து ஜீவன் முக்திக்கு அழைச்சிட்டு போகிறது, என்னென்ன யுக்திப்படி இதை நாம் அவங்களுக்கு புரிய வைக்கலாம். இல்லை கிறிஸ்தவர்கள் அப்போப்போ பைபிள் இல்லைன்னா போ, குரான் இல்லைன்னா போ, நாங்கள் குரானில் இருக்கிறதான் ஏற்றுக்கோம். அப்போ அவங்களுடைய இதை வச்சு நம்ம புரிய வைக்கணும், எப்படியாவது எழுப்பணும் இல்லையா. உலகியல் விஷயத்தில் இருக்கிறாங்களே, சரி உலகியல் விஷயத்தை வச்சே புரிய வைப்போம். அவங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வைத்தே புரிய வைப்போம். நீங்கள் முதல்ல சாந்தி தாமத்துக்கு போயிடுவீங்க, பிறகு சுகதாமம் சொர்க்கத்துக்கு வருவீங்க. அந்த சுகதாமத்தை தான் ஜீவன் முக்தின்னு சொல்கிறோம். கண்டிப்பாக இதுக்கு விசேஷமாக பெரிய பெரிய படங்களை உருவாக்கணும். அதில் ரொம்ப முக்கியமான படங்கள் இந்த காலச்சக்கரமும் திருமூர்த்தியும். அதில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா மனிதர்கள் சொல்லுவாங்க, பிரம்மகுமாரிகள் இவ்வளோ பெரிய படத்தை உருவாக்கியிருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அதில் ஏதோ ஞானம் இருக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அதுலேயும் உங்களுடைய படங்கள் திரும்புகிற பக்கமெல்லாம் இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் போட்டிங்கன்னா மனிதர்கள் கேட்பாங்க, இது என்ன இது என்ன இது என்ன. இல்லை ஒரு தடவை குமுதமோ குங்குமமோ, அதுக்கு ஊரெல்லாம் புதுசு கண்ணா புதுசு புதுசு கண்ணா புதுசுன்னே இருக்கும். எங்கே பார்த்தாலும் டிவிலையுமே விளம்பரம் புதுசு கண்ணா புதுசு தான், வேறு எதுவுமே இருக்காது. குமுதம்னு இருக்காது, குங்குமம்னு இருக்காது, எதுவுமே இருக்காது. அது என்ன புதுசு கண்ணா புதுசு. அதுக்கப்புறம் குமுதம்னு ரிலீஸ் பண்ணுறாங்க, குமுதமோ குங்குமமோ. ஸோ அப்போ அது என்னன்னு தெரியுமா, இந்த இதோடைய விளம்பரம். அந்த மாதிரி நீங்கள் இந்த படத்தை எல்லா இடத்துலையும் போட இது என்னமோ ரவுண்டாக போடுறாங்கப்பா, என்னப்பா இது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க, அதை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. இது ரொம்ப முக்கியம். நடிகர்கள்லாம் பாருங்கள், அவங்க படத்தை எப்படி ப்ரமோட் பண்ணுறாங்க. இப்போ நடிகர் பிரசாந்த் பல வருஷம் கழித்து இப்போ மறுபடியும் நடிக்கிறாரு.
ஸோ மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு அப்படின்போது அது எப்படியெல்லாம் விளம்பரம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஜய் படத்தில் ஒரு டான்ஸுக்கு வராரு, அப்போ கொஞ்சம் எதிர்பார்ப்பு வருது. அப்புறம் நிறைய இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு பொதுமக்கள் இடையில் ஒரு லேடி ஆட்டோ டிரைவர்கிட்ட போய் மீடியா மூலமாக அது எல்லாமே ப்ரமோஷன் தான் இல்லையா. அவங்க ஒரு யூடியூப் சேனல் போய் பிரசாந்த் வரார், ஐயோ அவங்கள நான் ஃப்ரீயாகவே ஓட்டிகிட்டு வருவேன். ஸோ அப்போ மக்கள் மத்தியில் இவருக்கு இன்னும் நிறைய ரசிகர்கள் இருக்கிறாங்க, அந்த ஒரு உணர்வை ஏற்படுத்துகிறாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி யுக்தியை நாம் யூஸ் பண்ணணும்ல, பாபாவை எப்படியாவது புரிய வைக்கணும் ஞானத்தை. அப்போ என்னென்ன படங்களை போட்டால் ஏந்திரிக்க வைப்பாங்க. ஆனால் எங்கேயாவது பிரம்மகுமாரி படம் இருக்குதா வெளியில்? எவ்வளோ பெரிய கொடுமை. எங்கேயாவது ஒரு பஸ் ஸ்டாண்டில் வச்சுட்டா நாங்கள் வச்சுட்டோன்ட்டு போர்டு போடுவாங்க. பாபா அப்படியே வைக்க சொன்னார், திரும்புகிற பக்கமெல்லாம் வைக்க சொன்னார். லட்சக்கணக்கில் ஒரு சேவைக்கும் செலவு பண்ணுறாங்க. அந்த லட்சக்கணக்கில் படத்தை வச்சா எப்போவோ பாபா பிரத்யட்சமாகிருப்பார். என்ன பண்ணுறது, நாங்கள் எங்கள் ஏரியாவுக்கு தான் வைப்போம், உங்கள் ஏரியாவுக்கு வைக்க மாட்டோம். இப்படியெல்லாம் இருந்தால் எப்படி? இது உலக சேவை. ஆளுக்கு ஒரு விரல் கொடுத்தா தான் இந்த மலையை தூக்க முடியுன்றது தெரியல யாருக்கும். ஸோ இந்த மாதிரி வச்சா மனிதர்கள் கேட்பாங்கன்றார். ஸோ வைக்கிறதே இல்லை. ஆனால் பாபா எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறார். அவங்கக்கிட்ட சொல்லுங்கள், இந்த பெரிய பெரிய படங்கள் எல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கிறதுக்காக உங்களுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் ரொம்ப தெளிவாக எழுதப்பட்டும் இருக்குது. அவர்களுக்கு எல்லையற்ற ஆஸ்தி கிடைத்தது இந்த லக்ஷ்மி நாராயணனுக்கு. ஆக்சுவலி லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் வரப்போகுதுன்னு நீங்கள் போர்டு போட்டாலே சூப்பராக இருக்கும். மற்றதெல்லாம் கூட தேவையில்லை. விவரங்களுக்கு பிரம்மகுமாரி சென்டர் அட்ரஸை போட்டால் போதும். ஸோ இது நேற்றைய விஷயம்தான். ஆனால் இப்போ இல்லை. 84 பிறவிகள் எடுத்து எடுத்து கீழே இறங்கிட்டாங்க. சதோ பிரதானத்துலேருந்து எல்லோரும் தமோ பிரதானமாக ஆயிட்டாங்க. ஸோ வெளிநாட்டு சகோதரியை வைத்து ஒரு இங்கிலீஷ் வீடியோ போடும்போது அவங்களே சொல்கிறாங்க, இந்த கற்பழிப்பு போன்ற விஷயங்கள் உலகம் முழுவதும் இருந்தாலும் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. தினசரி நியூஸ் ஆகிடுச்சு. அதுவும் ரொம்ப முதலெல்லாம் எங்கேயோ ஒரு கிராமத்தில் அப்படி தான் நடக்கும். இப்போ பப்ளிக்காக வேலை செய்கிற இடத்துல, ஹாஸ்பிட்டல்லே தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்குது. ஆள் நடமாட்டம் உள்ள ஆஸ்பத்திரியில் அந்தளவுக்கு தமோ பிரதானமாயிட்டாங்க. ஸோ பட்ட பகல நர்ஸு வரும்பொழுது அந்த பேஷண்ட்டோடைய பெற்றோர்கள் முன்னாடியே அவன் தப்பாக கை வைக்கிறான். ஸோ அப்போ எவ்வளோ தமோ பிரதானமாக உலகம் ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இந்த நாடகமே ஞானம் பக்திக்கான விளையாட்டு, பூஜைக்குரியவர் மற்றும் பூஜாரிக்கான விளையாட்டு. ஒட்டுமொத்த நாடகமும் சமமாக பாதி பாதியாக பிரிக்கப்பட்டிருக்கு. பாதி பூஜாரி, பாதி பூஜைக்குரியவர், பாதி ஞான மார்க்கம், பாதி பக்தி மார்க்கம். ஸோ அதனால் இதெல்லாம் பெரிய பெரிய படமாக வைக்கிறதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும். அதுதான் முக்கியமான விஷயம். தைரியம் வேணும். யாராவது கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியணும். உங்களால் கேட்பாங்க மற்ற மதத்துக்காரங்க, அது எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அதெல்லாம் வருவாங்க. எதுக்குடா வம்பு, நம்ம பாட்டுக்கு அமைதியாக இருக்கலாம். இதுக்கு பேர் தான் யுக்தியாக பாபா நடந்துக்க சொன்னாருன்ட்டு ஞானத்தையே தலைகீழாக சொல்கிறது. சேவை செய்யாமல் இருக்கிறதுக்கு பேர் யுக்தியாக நடந்துக்கிறது தான். அதே மாதிரி ஆர்வம் வேணும் இல்லையா. தைரியமும் வேணும், ஆர்வமும் வேணும். நம்ம உலக சேவாதாரி, அந்த சென்டர் சேவாதாரி, அந்த ஜோன் சேவாதாரி, அந்த ஸ்டேட் சேவாதாரி, அந்த நாட்டு சேவாதாரி கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சேவை செய்யணும். அதேமாதிரி பாபா சொல்கிறார், அந்த நேரத்தில் சவுத் சைட்லாம் வரலன்னு நினைக்கிறேன் சேவை. ஸோ அப்போ டெல்லியை சொல்கிறார், அதுதானே தலைநகரம். டெல்லியின் ஒவ்வொரு மூல முடுக்குலையும் நீங்கள் சேவை செய்யணும். மனிதர்கள் கண்காட்சி போன்ற விஷயங்களுக்கெல்லாம் போகிறாங்க. ஸோ அங்கே நீங்கள் இந்த படங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அதில் குறிப்பாக திருமூர்த்தியும் இந்த காலச்சக்கரமும் முக்கியமான படங்கள், ரொம்ப நல்ல படங்கள். இது கண்ணு தெரியாதவன் முன்னாடி வைக்கப்பட்ட ஒரு பெரிய கண்ணாடி மாதிரி. ஸோ கண்ணு தெரியாதவர்களுக்கு நாம் இதை புரிய வைக்கணும்.
இல்லையா? பாபா வந்து ஞானக்கண் இல்லாத குருடர்களுக்கு கண்ணாடின்னாரு. ஸோ அவங்களுக்கு நாம் புரிய வைக்கணும். உண்மையில் கண் இல்லாதவர்களுக்கும் நாம் புரிய வைக்கணும். ஏன்னா படிக்க போகிறது ஆத்மா தானே. ஸோ ஆத்மா புரிஞ்சுக்கும் தானே நீங்கள் சொன்னீங்கன்னா. ஏன்னா படிக்கிறது ஆத்மா. எப்படி ஆத்மா எடுக்கிற உடம்பு சின்னதாக, அதாவது குழந்தையாக இருக்கும் பொழுது படங்கள் வச்சு தானே புரிய வைக்கிறாங்க. ஆனா அம்மா, ஆனா ஆடு அப்படின்ட்டு படம் போட்டு புரிய வைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிறகு உலகத்துடைய வரைபடம் காட்டுவாங்க. ஸோ அப்போ தான் ஒட்டுமொத்த மேப்பும் அவங்களுடைய புத்தியில் இருக்கும். இங்கே இந்த நாடு இருக்குது, இங்கே இந்த நாடு இருக்குதுன்ட்டு. அந்த மாதிரி நமக்கு ஒட்டுமொத்த 5000 வருட நாடக சக்கரம் நம்ம புத்தியில் இருக்குது. நிறைய மதங்கள் இருக்குது. எப்படி அவங்க வரிசைக்கிரமமாக கீழே இறங்கி வராங்கன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி எப்படி திரும்பி போகிறாங்கன்றதும் நமக்கு தெரியும். ஆனால் சொர்க்கத்தில் ஒரே ஒரு ஆதிசநாதன தேவி தேவதா தர்மம் மட்டும்தான் இருக்கும். அவ்வளவு தூய்மையாக இருப்பாங்க. இப்போ கலியுகம் அழிஞ்சோடனே சொர்க்கம் வரப்போகுது. எப்படி அங்கே போகிறது? ஒரு பாபாவோடு மட்டும் புத்தியை இணைக்கிறதன் மூலமாக ஆத்மா அழுக்கிலிருந்து தூய்மை ஆகிடும். இதுதான் பாரதத்தின் மிக பழமையான பிரபலமான ராஜயோகம். யோகம்னாலே நினைவு தான். அதனால தான் பாபா சொல்கிறார், என் ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்க. அதை அவர் சொல்ல வேண்டியதாக இருக்குது. இது எவ்வளோ பெரிய கொடுமை இல்லையா? உலகத்தையே கொடுத்த அப்பா என்னை நினை, நான் தான் உன் அப்பா, நான் தான் உன் அப்பான்னு தினம் தினம் சொல்லி ஞாபகப்படுத்திகிட்டு இருக்கிறார். லௌகிக்க தந்தை இதெல்லாம் சொல்கிறது கிடையாது. என்னை நினைன்னு சொல்கிறதே இல்லை. தானாகவே இது என்னோடய அப்பா, என்னுடைய அம்மா அப்படின்னு குழந்தைக்கு ஞாபகம் வருது, கூப்பிட்றாங்க. இல்லை இன்றைக்கி அம்மா அப்படின்னவொடனே உங்களுக்கு பிரம்மாவா ஞாபகம் வராரு, அப்பான்னவொடனே சிவபாபா ஞாபகம் வராரு. ஆனால் அப்படி தான் நான் வரணும். ஏன்னா அவங்க லௌகீக தாய் தந்தை, இவரோ பரலௌகீக தாய் தந்தை. அவருடைய மகிமை தான் உங்களுடைய கருணையினால் எங்களுக்கு அளவற்ற சந்தோஷம் கிடைத்தது அப்படின்னு பாடப்படுது. யார் துக்கத்தில் இருக்கிறாங்களோ அவங்க தான் இதை பாடுறாங்க. துக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் சந்தோஷத்துடைய அருமை தெரியும் இல்லையா? அப்போ பாடினது யார்? கலியுகத்தின் ஆத்மாக்கள். சந்தோஷத்தில் இருக்கும்போது இதை சொல்ல வேண்டிய அவசியம் கூட இருக்காது. ஏன்னா அவங்க அடைஞ்சிட்டாங்க. அங்கே துக்கத்தின் பேர் அடையாளமே இருக்காது. ஆனால் இங்கே மனிதர்கள் துக்கத்தில் இருக்கிறதுனால தான் கடவுளை கூப்பிடுறாங்க. ஸோ நம்ம புரிஞ்சுக்கிறோம், இந்த பிரம்மா தான் அம்மா, சிவபாபா தான் அப்பா அப்படின்ட்டு. பாபா சொல்கிறாரு, நாளுக்கு நாள் உங்களுக்கு நான் ரொம்ப ஆழமான விஷயங்களை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி யார் உங்களுக்கு அப்பா அம்மானு தெரிஞ்சுதா? ஸோ இப்போ தான் சிவபாபாவை அப்பான்னு சொல்கிறோன்றதை புரிஞ்சுக்கிட்டீங்க. பிரம்மா தாய் மூலமாக தந்தையை கிட்ட இருந்து ஆஸ்தியை அடையிறீங்க. கண்டிப்பாக அம்மா தேவை தானே. அதனால் குழந்தைங்களை தத்தெடுக்கணும்னா ஒரு தாய் தேவை. அதனால தான் பிரம்மா உடலை கடனாக எடுக்கிறார். ஆனால் இது உங்களை தவிர யாருடைய புத்தியிலும் இருக்காது. அதனால தான் பாபா திரும்ப திரும்ப சொல்கிறாரு, இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, உங்கள் அப்பாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ பாபா சொல்கிறது எல்லாம் என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க இல்லையா? பாபா நம்மளை தத்தெடுத்திருக்கிறாருன்றது தெரியல குழந்தைங்களுக்கு. இப்போ ஸ்தூலமாக இருந்தால் அந்த தாய் தந்தை வீட்டில் இருப்போம், ஞாபகம் வந்துடும். ஆனால் இங்கே நீங்கள் லௌகீக குடும்பத்தில் இருக்கனால அது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. ஸோ அதனால தான் திரும்ப திரும்ப நீ என்னோடய குழந்தை, உன்னை தத்தெடுத்திருக்கிறேன், ஞாபகம் இருக்குதா, நினைவுபடுத்திக்கிட்டே இரு
அதுவும் சும்மா கிடையாது, உலகத்துக்கே அதிபதியாக்க போகிறேன். இந்த லட்சியத்தை கொடுத்துருக்கிறார், லக்ஷ்மி நாராயணன் ஆகணுன்ட்டு. அதனால் நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, வெளிநாட்டுக்கு கூட போங்க. 7 நாள் கோர்ஸ் முடிச்சிங்களா, ஓகே, அவ்வளோதான், நீங்கள் தயாராகிட்டீங்க இந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு சொல்கிறதுக்கு. ஸோ ஆனால் அந்த 7 நாளில் நிச்சய புத்தி வந்துச்சான்னு பார்க்கணும், அது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு 7 நாளில் நிச்சய புத்தி வராது இல்லையா, கொஞ்ச நாள் ஆகும். பாபா கிட்ட இருந்து நீங்கள் ஆஸ்தியை அடையணும். நினைவின் மூலமாக மட்டும்தான் ஆத்ம தூய்மையாகி சொர்க்கத்தின் எஜமானர்களாக ஆகும். ஸோ எப்போ இந்த லட்சியம் உங்கள் புத்தியில் இருக்குதோ, நான் தூய்மையாகி சொர்க்கத்தின் எஜமானர் லக்ஷ்மி நாராயணன் ஆகணும் அப்படிங்கிற ஞாபகம் எப்போவுமே புத்தியில் இருக்குதோ, அப்போ நீங்கள் எங்கே போனாலும் இந்த நினைவு இருந்துக்கிட்டே இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த ஒட்டுமொத்த கீதா ஞானமும் உங்களுடைய பேட்ஜிலே இருக்குது, அந்த திருமூர்த்தி படத்திலே இருக்குது. யாருமே நாங்கள் இப்போ என்ன பண்ணணும் பாபா அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அப்பா கிட்டேருந்து ஆஸ்தி அடையணும்னா அவரை கண்டிப்பாக நீங்கள் நினைவு பண்ணணும். பல தடவை அப்பா கிட்டேருந்து நீங்கள் ஆஸ்தியை அடைஞ்சிட்டீங்க. இந்த நாடக சக்கரம் தொடர்ந்து சுற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த ஆசிரியர்கிட்ட எண்ணற்ற முறை நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, படித்து ஏதோ ஒரு பதவியை அடையிறீங்க. படிக்கும்பொழுது ஸோ பாபா சொல்கிறது ஜென்ரலாக லௌகிக டீச்சருக்கும் எடுத்துக்கலாம். படிக்கும்போது தானாகவே உங்களுடைய புத்தி பாடத்தை நடத்துகிற டீச்சரோடு இணைஞ்சிருக்கும். ஒரு ஈஸியான எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி, இப்போ கஷ்டமான எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி, படிக்கிறது என்னவோ ஆத்மா தான். அதே மாதிரி இருக்கிறதுலே மிக கஷ்டமான எக்ஸாம் பாபா கொடுக்குற எக்ஸாம் தான். ஸோ அதுக்கு உங்களை மாதிரியே பிரம்மா பாபாவும் படிக்கிறார், தன்னை தயார்படுத்திக்கிறார், தொடர்ந்து பாபா நினைவில் இருப்பதற்கான முயற்சியில் இருக்கிறார். ஸோ நமக்கு அப்பாவாக, ஆசிரியராக, டீச்சராக இருக்கக்கூடிய பாப்தாதாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவர் கொடுக்குற லட்சியத்தையும் நினைவு பண்ணணும், லக்ஷ்மி நாராயணன் ஆகணுன்ற லட்சியத்தை. அதற்காகத்தான் நான் பாபாவை நினைவு பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறதும் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸோ இந்த உலக சக்கரத்துடைய ஞானம் உங்களுடைய புத்தியில் நீங்கள் வச்சிருக்கணும். அப்பாவையும் நினைவு பண்ணுங்கள், ஆஸ்தியையும் நினைவு பண்ணுங்கள். ஸோ நம்ம லட்சியத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், அந்த லட்சியத்தை கற்றுக் கொடுத்த ஆசிரியரையும் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா அவரை நினைக்கிறதன் மூலமாக தான் அந்த லட்சியத்தை அடையவே முடியும். இங்கே ஞானமே அவரை நினைங்கன்னு சொல்கிறது தான். அதே மாதிரி இந்த காலச்சக்கரத்தையும் புத்தியில் வச்சுக்கணும், அப்பாவையும் நினைக்கணும், ஆஸ்தியையும் நினைக்கணும், கூடவே தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணணும். எந்த அளவுக்கு தெய்வீக குணங்களை தாரணை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் உயர்ந்த பதவியை அடைவீங்க இல்லையா. அப்பா, ஆஸ்தி, தெய்வீக குணம், இந்த மூணும் சதா ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் உள்நோக்கு முகம். தனிமையில் இருக்கும் பொழுது நினச்சி பார்க்கணும். அந்த ராமாயணம் பார்க்குறீங்க அப்படின்னா அதே மாதிரி நம்மளுடைய குணம் வருதா, சொத்தை அபகரிச்சுட்டு விடும்போது அப்படியே சாந்தமாக போக முடியுதா உங்களால். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ராமாயணம் பார்க்கும் பொழுது. ஸோ ஏன்னா எந்த அளவுக்கு தெய்வீக குணத்தை தாரணை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் அது உயர்ந்த பதவி கிடைக்கும். ஸோ அப்போ அந்த குணத்தை ஒருத்தர் நம்ம முன்னாடி அப்படியே செஞ்சு காட்ட 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 நமக்கு அந்த குணம் தாரணை ஆக ஆரம்பிக்கும். ஆனால் இப்போ உலகத்தில் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அசுர குணத்தை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க அவங்க நடத்தையின் மூலமாக. ஸோ அதுக்காக தான் மெயினாக அதை பார்க்கணுன்றது. நல்ல பாபாவுடைய நினைவு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இங்கே வர வேண்டிய அவசியம் கூட கிடையாது அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லை. மதுபனுக்கு வர வேண்டிய அவசியம் கூட கிடையாது இல்லை. அங்கே போனால் சூப்பராக இருக்குது, செம்மையாக நினைவு வருதுன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்கனாலே வெளியில் அவங்க நினைக்கிறதே இல்லை பாபாவைன்னு அர்த்தம். வெளியில் நல்லா நினைக்கிறவங்களுக்கு மதுபனுக்கு போனால் எந்த வித்தியாசமுமே தெரியாது. ஸோ அதான் பாபா கேட்குறாரு, நீ அங்கேயே வெளியிலே நல்லா நினச்சேன்னா இங்கே வர வேண்டிய அவசியமே கிடையாது. இருந்தாலும் நீங்கள் வரீங்க,
அவர் மிக உயர்ந்த தந்தை, அவர்கிட்ட இருந்து தான் எல்லையற்ற ஆஸ்தியை அடையிறோம் நாம். ஸோ அதனால் குறைஞ்சபட்சம் அவரை சந்திக்கவாவது செய்யணும் இல்லை, ஒரு தடவையாச்சும். ஸோ இதோடைய நினைவு தான் அவங்க முஸ்லீம் மதத்தில் ஒரு தடவையாச்சும் மெக்காவுக்கு போகணும் அப்படின்லாம் சொல்லப்படுறது. ஸோ எல்லோரும் மந்திரத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ மந்திரம் என்ன? பாபாவை நினைவு செய்கிறது தான் மந்திரம் இல்லையா? ஸோ அது அப்போல்லாம் மதுபன் மட்டும்தான் இருக்கும், பெருசாக எங்கேயும் போகலை இல்லையா? ஸோ அப்போ 7 நாள் கோர்ஸ்னால் அங்கே போய் தான் எடுப்பாங்க, அங்கேயே தங்கி எடுப்பாங்க. ஸோ அப்போல்லாம் பக்தி அதிகமாக இருந்துச்சு இல்லையா? அதுக்கெல்லாம் மக்கள் ரெடியாக இருந்தாங்க. இப்போ தான் டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இந்த முழு ஞானமும் உங்களுடைய புத்தியில் தெளிவாக இருக்குது. நாம் அழியக்கூடிய வருமானத்தை துரத்திக்கிட்டு அது பின்னாடியே உங்களுடைய நேரத்தை அதிகமாக வீணாக்கக்கூடாது. ரொம்ப 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 முக்கியமான லைன் இல்லையா? ஏன்னா எல்லாமே அழியக்கூடியது. உங்கள் பையன் பேர குழந்தெல்லாம் சாப்பிட போகிறது கிடையாது. அப்புறம் எதுக்கு நீங்கள் பல தலைமுறைக்கு சொத்து சேர்க்குற அளவுக்கு பணம்னு போயிட்டுருக்கிறீங்க? எல்லாமே மண்ணோட மண்ணாக ஆக போகுது. பாபாவுக்கு ஏதாவது வேணுமா? எதுவுமே கிடையாது. ஸோ என்னெல்லாம் செலவு இருக்குதோ அது உங்களுக்கான செலவு தான். சிவபாபாவுக்கு என்ன செலவு இருக்குது? பாபாவுக்கு ஒரு பைசாவுக்கான செலவு கூட கிடையாது. அவர் ஒன்றும் இப்போ ஒவ்வொரு நாட்டையும் பாதுகாக்கிறதுக்கு பாம்பு பீரங்கியெல்லாம் வாங்கி வைக்கிறாங்களே யுத்தத்திற்காக, அப்படியே ஒன்றும் பாபா வாங்க தேவையில்லை. அவர்கிட்ட எதுவும் கிடையாது. நீங்கள் உண்மையிலே மைதானத்தில் யுத்தம் தான் பண்ணுறீங்க. ஆனால் யாருக்காவது தெரியுமா நீங்கள் சண்டை போடுறீங்கன்ட்டு? இது என்ன யுத்தம்னே அவங்களுக்கு தெரியாது. ஒரு துர்கை மகிஷாசுரனுக்கு இடையில் 100 வருடம் சண்டை நடந்துச்சுன்னா 100 வருஷம் 2 பேருக்கு இடையில் சண்டை நடந்துக்கிட்டே இருக்குமா? அவங்க போய் சாப்பிட தேவையில்ல, தூங்க தேவையில்ல. ஸோ அப்போ இது என்ன யுத்தம்ன்றது அவங்களுக்கு தெரியல. இதுதான் யோக பலம். அந்த யோக பலத்தை ஏற விடாமல் பண்ணுறது தான் மாயையுடைய வேலை. இங்கே எல்லாமே மறைமுகமாக இருக்குது, குப்தமாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு தெரியல இல்லையா? நம்ம மாயையோடு யுத்தம் பண்ணிகிட்டு இருக்கிறோன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லை. நம்ம பாட்டுக்கு போவோம், எல்லாரு கூடயும் பேசுகிற மாதிரி தான் பேசுவோம். ஆனால் இதுக்கு முன்னாடி முகத்தை பார்க்கும்போது 1008 எண்ணம் வரும். அழகாக இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அப்படி இருக்கிறாங்க. இப்போ அந்த ஆத்மாவை பார்க்குறோம், ஆத்மா பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணுவோம். மறுபடியும் அந்த பழைய எண்ணங்கள் வருதுன்னா அதுதான் யுத்தம். ஸோ அதையும் மீண்டும் மீண்டும் இல்லை, நான் ஆத்மா பார்க்கணும், அது போனோம் அது அப்படின்னு ஆத்மாவை பார்த்தா அது சகோதர ஆத்மா. இதுக்கு முன்னாடி பையனாக இருந்திருக்கும், அதுக்கு முன்னாடி பொண்ணாக இருந்திருக்கும், என்னுடைய குழந்தையாக இருந்திருக்கலாம். ஸோ குழந்தையை இச்சையாக பார்க்குறது எவ்வளோ பெரிய பாவம். ஸோ இந்த மாதிரிலாம் பல எண்ணங்களை உருவாக்கி நாம் விகாரங்களை அழிக்கிறோம். ஸோ அதேமாரி கோபம் வரும்போது இது ஒரு ட்ராமா. நான் மிக உயர்ந்த இடத்தில் பணிவுன்ற ஒரு சிம்மாசனத்தில் உட்காந்துட்ருக்கிறேன், ஏன்னா அதிலேருந்து இறக்கிறதுக்கு இந்த கோபம் ட்ரை பண்ணுது, நான் இறங்க மாட்டேன். ஸோ இதுதான் அந்த யுத்தம். அதுதான் ஆஞ்சநேயர் தன்னுடைய வாளை சுருட்டி பெரிய சிம்மாசனமாக்கி உட்கார்ந்ததாக ராமாயணத்தில் காட்டப்பட்டிருக்கும். ஸோ வாளை சுருட்டிட்டு உட்கார்றதுனா என்ன அர்த்தம்? பணிவாக இருக்கிறதுன்னு தானே அர்த்தம். சரி, இங்கே எல்லாமே மறைமுகமாக இருக்குது. இதில் நாம் யாரையும் போய் கொலை பண்ணுற விஷயமெல்லாம் கிடையாது. ஆனால் அங்கே கீதையில் கொலை பண்ணுறதா காட்டினதோடைய நினைவு எல்லா மதத்துலேயும் அது வெளிப்பட்டு இருக்குது. அநியாயத்துக்கு நீங்கள் பாபாவை மட்டும் நினைவு பண்ணணும், அவ்வளவுதான். மற்றபடி எல்லாருடைய மரணமும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு இருக்குது. யாரும் மரணத்திலேருந்து தப்பிக்க முடியாது. அப்போ கண்டிப்பாக மரணிக்கிறோம்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய இதுன்னு நினைக்கிற அத்தனையும் இந்த உடல் உட்பட நீங்கள் இழந்து தான் ஆகணும். அப்போ ஏன் இந்த உடலில் இருக்கிற நேரத்தில் முயற்சி செய்து 5000 வருடத்திற்கான ஆஸ்தியை நீங்கள் அடையக்கூடாது? 5000 வருஷத்துக்கு ஒரே தடவை தான் இந்த படிப்பு கிடைக்கிது. யோக பலத்தின் மூலமாக உலக ராஜ்யத்தை அடையக்கூடிய படிப்பு. ஸோ அதை பக்காவாக பயன்படுத்திக்கணும் இல்லையா? ஒரு வினாடி கூட வீணாக்கக்கூடாது. இந்த படிப்பு முடிஞ்சிடுச்சு அப்படின்னா
பிறகு புது உலகத்தில் இதற்கான பரிசு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த படிப்பு முடிஞ்சிடுச்சு அப்படின்னாலே இதோடைய பரிசு நமக்கு புது உலகத்தில் கொடுக்கப்படும். ஏன்னா இங்கே கொடுத்தா திட்டிட்டு போயிடுவாங்க. அதனால தான் பாபா பாதுகாப்பாக வச்சு குழந்தைகளை விட பரிசுத்தமாக இருக்கக்கூடிய உலகத்தில் நமக்கு கொடுக்கிறார். ஸோ இந்த பழைய உலகத்தின் அழிவுக்காக தான் இந்த இயற்கை சீற்றங்கள்லாம் வருது. எப்படி அவங்க தங்களுடைய இனத்தை தாங்களே அழித்து கொண்டார்கள் அப்படிங்கிறதுடைய நினைவு மகாபாரதத்தில் கடைசியில் யாதவ குலமே தன்னைத்தானே அழிச்சிக்கும். அது மனிதர்கள் வெடிகுண்டெல்லாம் தயாரித்து தன்னினத்தை அழிக்கிறதுடைய நினைவு தான் அது. ஸோ அந்த இனம், அந்த குலம் மிகப்பெரியதாக காட்டப்படுது. ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் அதில் வந்துடுது. ஸோ அந்த தன் இனத்தையே அழிக்கிற மக்கள் யாருன்னா ஐரோப்பியவாசிகள். அவங்க தானே ஏவுகணை இதெல்லாம் தயாரிக்கிறாங்க, அணுகுண்டு. பாரதம் ஒரு தனி மூலையில் இருக்குது. அதை தவிர எல்லாமே அழிஞ்சிடும்ன்றார் பாபா. பாரதத்தை தவிர எல்லாமே அழிஞ்சிடும். இதுதான் ஆச்சரியம். ஸோ இப்போ அந்த பாரதத்தை பிரிக்கிற முயற்சி தான் இப்போ அந்த பூமி பொழந்துட்டு அப்படியே ரெண்டாக பிரியுது ஆஃப்ரிக்காலன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதை ஒன்றுத்தில் காப்பாற்றுறதுக்காக தான் அது நடந்துகிட்டு இருக்குது. குழந்தைங்க யோக பலத்தினால ஒட்டுமொத்த உலகத்தை வெல்றீங்க. பயங்கரமாக இருக்குது. இந்தியாவை தவிர எல்லாமே அழிஞ்சிடும்ன்றார். மேபி இந்தியா தனியாக பிரிஞ்சு போயிடும்னு நினைக்கிறேன் மற்றதுலேருந்து. நீங்கள் இந்த லக்ஷ்மி நாராயணன் மாதிரி ரொம்ப தூய்மையாகணும் யோக பலத்தின் மூலமாக. சொர்க்கத்தில் கிரிமினல் பார்வையே இருக்காது. அந்த காமத்தோடு பார்க்கக்கூடிய பழக்கமே இருக்காது. இன்னும் நீங்கள் முன்னேற முன்னேற உங்களுக்கு நிறைய காட்சிகள் கிடைக்கும். எப்படி வெளிநாட்டிலேருந்து நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்கள் நாட்டை நெருங்க நெருங்க உங்கள் நாடுன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி பில்டிங்கு, மரங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் வருது இல்லையா. அதே மாதிரி நம்முடைய வீடு, அதேமாதிரி வீட்டுக்கு வெளிநாட்டிலேருந்து அப்புறம் வீட்டுக்கு பக்கத்தில் வரும்போதும் இன்னும் சந்தோஷமாயிடும். ஆஹா, நம்ம ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஸோ அதை ஹாஸ்டலில் படிக்கும்போதே தெரியும். ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வராங்கன்போது ஊருக்கிட்ட வரும்போது ஒரு சந்தோஷம். ஆக்சுவலாக நடுராத்திரி தூக்கத்தில் வரும், இருந்தாலும் அதில் ஒரு சந்தோஷம். இல்லாட்டினா நடக்கவே முடியாது. அந்த அந்த சந்தோஷத்திலே தான் நடந்துட்டு வர முடியும் வீட்டுக்கு ஸோ நாம் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். நாம் இப்போ அப்படி எண்ணம் அவங்களுக்கு வரா மாதிரி தான் நம்ம கூட நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் போயிட்டு இருக்கிறோம், பரந்தாமத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். பிறகு அங்கேருந்து சுகதாமத்துக்கு போயிடுவோம். இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்குது வீட்டுக்கு போக வேண்டிய நேரத்துக்கு. ஸோ நீண்ட காலம் ஆயிடுச்சு நம்ம அந்த பரந்தாமத்தை விட்டு இங்கே 5000 வருஷம் ஆச்சு. சொர்க்கத்தை விட்டு 2500 வருஷம் ஆச்சு. சொர்க்கத்துக்கு டாட்டா கட்டி 2500 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த சொர்க்கம் பக்கத்தில் வந்துடுச்சு, பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறதுன்னு இயேசு சொன்னது இப்போ தான் நடக்குது. ஸோ அதனால் இப்போ உங்களுடைய புத்தியெல்லாம் மேலே பரந்தாமத்து இருக்கும் பாபா கிட்ட போகுது. அது நிராகார உலகம், அதை பிரம்மாண்டம்னும் சொல்லலாம். நாம் ஆத்மாக்கள் அந்த இடத்தில் வசிக்கக்கூடியவர்கள். ஆனால் இந்த பூமியில் தான் 84 பிறவி பாகத்தை நடித்தோம். இப்போ மறுபடியும் நடித்து முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். குழந்தைங்க எல்லோரும் ஆல்ரவுண்டராக இருக்கிறோம். ஆல்ரவுண்டு பார்ட் பண்ணுறோம். போடாத வேஷம் இல்லை, போகாத ஊர் இல்லைன்ட்டு ஒரு பாட்டு வருமே, அதுவுமே நமக்கு தான் பொருந்தும். எல்லா நடிப்பும் நடிச்சிட்டோம். நீங்கள் தான் முழுசாக 84 பிறவிகள் ஆரம்பத்திலேருந்து எடுத்திருக்கிறீங்க. யார் லேட்டாக வந்தாங்களோ அவங்கள ஆல்ரவுண்டர்னு சொல்ல முடியாது. அதிகபட்ச ஜென்மம் 84 பிறவி.
ரொம்ப குறைந்தபட்சம்னா ஓரிரு பிறவியும் இருக்குதுன்னு பாபா சொல்கிறார். ஒரு பிறவி கூட இருக்குதுன்றார். ஸோ அந்த ஒரு பிறவியில் அப்படி என்ன அவங்க சுகத்தையும் அனுபவிச்சிட முடியும் இல்லையா? அதுலேயும் பாதி சுகம், அடுத்தது பாதி துக்கம் வந்துடும். அவங்க ரொம்ப துடிப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு சக்தியும் இருக்காது இல்லையா? இறுதியில் எல்லோரும் அவங்க வீட்டுக்கு போய் தான் ஆகணும், பரந்தாமத்துக்கு. ஏன்னா நாடகம் முடிஞ்சிடுச்சு, நடிப்பெல்லாம் முடிஞ்சிடுச்சு. பாபா சொல்கிறாரு, என்னை நினைவு செய்யுங்க, அது உங்களுடைய கடைசி எண்ணமாக இருந்தால் உங்களுடைய இலக்கை சென்றடைவீர்கள் இல்லையா? உங்களுடைய இலக்கு சொர்க்கமாக இருக்கணும். அப்போ சொர்க்கத்தையே நினைவு செஞ்சால் அந்த இடத்துக்கு போயிடும் இல்லையா? இப்போ ஒரு அம்பு விடுறீங்க அப்படின்னா அந்த ஒரு இலக்கை நோக்கி விட்டால் தானே அது போகும். அந்த மாதிரி ஆத்மாவை எடுத்துகிட்டு போகிற அம்பு எண்ணங்கள் தான். ஸோ அந்த எண்ணம் எப்படி இருக்குதுன்றதை பொறுத்து தான் நீங்கள் இலக்கை சென்று அடைகிறீங்களா இல்லையான்றது இருக்குது. ஸோ அப்போ எவ்வளோ கவனமாக இருக்கணும் பாருங்கள் இல்லையா? அந்த சொர்க்கமும் பரந்தாமமும் மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கணுன்றார். ஒரு கண்ணில் முக்தி, ஒரு கண்ணில் ஜீவன் முக்தி. மூடிடக்கூடாது கண்ணை அப்படின்னு அர்த்தம். இந்த ரெண்டு நினைவு மறைஞ்சிடக்கூடாது. ஸோ பிறகு நீங்கள் இந்த உடலை விட்ட பிறகு பரந்தாமத்திற்கு, பாபா இருக்கிற இடத்துக்கு போயிடுவீங்க. அதை தான் முக்தி தாமம். இந்த பூமியிலேருந்து சுதந்திரம் அடைஞ்சு அங்கே போகிறோம். அதை சாந்தி தாமம்னு சொல்லுவோம். அங்கேருந்து பிறகு சுகதாமத்திற்கு, சொர்க்கத்திற்கு வருவோம். இப்போ இருக்கிறதோ துக்கதாமம். மேலிருந்து எல்லா ஆத்மாவும், எந்த தர்மத்தை ஆத்மாவாக இருந்தாலும் மேலேருந்து வரும்போது சதோபிரதானமாக தான் இருக்கும். பிறகு இந்த பூமிக்கு வந்து தான் சதோ ரஜோ தமோ குணத்திற்கு போயிடுது. யாராவது ஒரே ஒரு ஜென்மம் எடுத்தால் கூட இந்த 4 நிலைகளை கடந்தே ஆகணும். சதோ பிரதானம், சதோ ரஜோ தமோ பிரதானம். பாபா உட்காந்து குழந்தைங்களுக்கு இதையெல்லாம் எவ்வளவுதான் தெளிவாக புரிய வைத்தாலும் தினம் தினம் குழந்தைங்க அவரை மறந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பாவை மறக்கிறீங்க, ஏன்னா வரிசைக்கிரமமாக இருக்கிறீங்க. குழந்தைங்களுக்கு ருத்ரமாலை உருவாகிட்டு இருக்குது அப்படின்னு தெரியும். ஸோ அந்த ருத்ரமாலையில் வரிசைக்கிரமமாக நாம் உருவாகிறோம். ருத்ரமாலை பல கோடி ஆத்மாக்களின் மாலை இல்லையா? 1000 கோடி ஆத்மாக்களின் மாலை, ஒட்டுமொத்த உலகத்துடைய மாலை. உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களும் வந்துடும். ருத்ரமாலைன்றது பரந்தாமத்தில் இருக்கக்கூடிய மாலை. உலகம் அழியும் போது தான் அது ரெடியாகும். பிரஜாபிதா பிரம்மாவுக்கு 2 பேர் இருக்குது. அது என்னென்னா, பிரம்மாவாகவும் இருக்கிறாரு, சரி 2 சர்நேம்ஸ் அப்படின்னு போட்டிருக்குது. ஸோ பிரம்மான்னு சொல்கிறோம், பிரஜாபிதா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ 2 துணை பெயர்களாக ஆகுது. இந்த பிரம்மா தான் விஷ்ணுவாக ஆகிறாரு, விஷ்ணு தான் மீண்டும் பிரம்மாவாகவும் மாறுறார். பிரம்மா ஒரு வினாடியில் விஷ்ணு ஆகிறாரு, ஆனால் விஷ்ணு பிரம்மா ஆகிறதுக்கு 5000 வருடம் ஆகுது. ராவணன் அரை கல்பத்திற்கு பிறகு வரான். விஷ்ணு ராஜ்யம் தொடங்கி அரை கல்பம் கழித்து வரான். பிறகு ஸோ ஆரம்பத்தில் தேவதா தர்மம் இருக்குது. பிறகு நரகத்தில் இஸ்லாமிய தர்மம், அதாவது இங்கிலீஷில் டெய்டிசம், அடுத்தது இஸ்லாமிசம் அப்படின்னு சொல்கிறாரு. மனிதர்கள் ஆதாம் பிபியை நினைவு செய்கிறாங்க, சொர்க்கத்தையும் நினைவு செய்கிறாங்க. பாரதம் தான் சொர்க்க பூமியாக இருந்தது. ஸோ குழந்தைங்களுக்கு அளவற்ற சந்தோஷம் இருக்கணும். எல்லையற்ற தந்தை, உயர்ந்ததிலும் உயர்ந்த அந்த கடவுளே எனக்கு உயர்ந்ததிலும் உயர்ந்த படிப்பை சொல்லி கொடுக்குறாரு. அதன் மூலமாக நான் உயர்ந்ததிலும் உயர்ந்த லக்ஷ்மி நாராயணன் பதவியை அடையிறேன் அப்படின்னா உங்களுக்குள்ளே எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும். அதுவும் நமக்கு சொல்லிக் கொடுப்பவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆசிரியர் இல்லை? உயர்ந்ததிலும் உயர்ந்த பாபா, அவர் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆசிரியராகி சொல்லிக் கொடுக்குறார். நம்மை கூடவே அழிச்சிட்டு போகிற சத்குருவாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்டவரை நீங்கள் ஏன் நினைக்க மாட்டீங்க? உங்களுடைய சந்தோஷத்தின் அளவு எப்போவுமே அதிகரித்து காணப்படணும். இருந்தாலும் அதிகரிக்க விடுமா இந்த மாயா?
ஏன்னா நீங்கள் நின்றுட்டு இருக்கிறது யுத்த மைதானத்தில். மாயா உங்களை இந்த யுத்த மைதானத்தில் நிற்கக்கூட விட மாட்டேங்குது, அடித்து துரத்துது. அதனால் திரும்ப திரும்ப விழுந்துடுறீங்க. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நினைவின் பலத்தினால் மட்டுமே உங்களால் மாயாவை வெல்ல முடியும். ஸோ அதுதான் காரணம். புதுசாக வர குழந்தைங்க காமத்தை வெல்ல முடியல, கோபத்தை வெல்ல முடியலன்றதுக்கு இதுதான் காரணம். அந்த நினைவு, வைராக்கியம், ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கிறது, இது மூணும் சதா பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த வைராக்கியம் இருக்கணும், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ரொம்ப எச்சரிக்கை உணர்வு இருக்கணும். ஸோ அப்போ போக போக உங்களுக்கு யோக பலம் வரும், மாயையை வென்றுடுவீங்க. ஸோ சூப்பரான முறையில் கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஸோ பாபா என்னெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரோ அதெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க. சும்மா பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டால் பத்தாது, நடைமுறைப்படுத்தணும். அதை மற்றவர்களுக்கு புரிய வைக்கணும். அப்போ உங்களுக்கு தாரணையானால் தான் புரிய வைக்க முடியும். சும்மா நோட்ஸ் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் கிடையாது. உலக அழிவு நடக்கிறதுக்குள்ள ஜீவன் பந்தனத்திலிருந்து ஜீவன் முக்தி வாழ்க்கையை அடையுங்கள். அனைத்து பந்தனத்திலிருந்தும் விடுபடுங்கள் ஒரு பாபாவின் நினைவில் இருந்து. ஸோ இந்த அழியக்கூடிய வருமானத்து பின்னாடியே போய் அதிக நேரத்தை வீணாக்காதீங்க. ஏன்னா எல்லாமே மண்ணோட மண்ணாக போகிற வருமானத்து பின்னாடி போகிறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். கடைசியில் நீங்கள் தான் துடிப்பீங்க. ஸோ அதனால் எல்லையற்ற தந்தைக்கிட்டேருந்து எல்லையற்ற ஆஸ்தியை அடையுங்கள், தெய்வீக குணங்களையும் தாரணை பண்ணுங்கள். அந்த மாதிரி ஒரு அளவற்ற வருமானம் அது மண்ணோட மண்ணாக போகிறத பார்க்கும்போதே அவங்களுக்கு பேனிக் அட்டாக் வந்து படுத்த படுக்கை ஆகிடுவாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அது புத்திசாலித்தனமாக எதுவுமே இல்லைன்னா எதை அழிஞ்சால் அவன் ஏன் கவலைப்பட போகிறான்? பிச்சைக்காரன் கவலைப்படுவானா எதை பற்றியாச்சா? அதுக்கு தான் பாப்பா முழு பிச்சைக்காரனாக அவங்கள உணருங்கன்றார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். குடும்பத்தில் இருந்துக்கிட்டே அந்த நிலையை எடுத்துகிட்டு வரணும். வரதானம், செம பவர்ஃபுல் வரதானம். யோக பலத்தின் மூலமாக மாயின் பலத்தின் மீது வெற்றி காணும் நிரந்தர வெற்றியாளர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், மிக உயர்ந்த சக்திகள் அப்படின்னா யோகத்தின் சக்தியும் ஞானத்தின் சக்தியும் தான். எப்படி அறிவியலின் சக்தி இருளின் மீது வெற்றி அடைய வைக்கிது, வெளிச்சத்தை எடுத்துகிட்டு வந்து இல்லையா? கரண்ட்டு இல்லாட்டினா ஃபுல்லாக இருட்டாயிடும். ஸோ கரண்ட்டு வந்தோடனே வெளிச்சம் ஆகிடுது. ஸோ அது அறிவியலுடைய சக்தி. அது அதே மாதிரி இந்த யோக சக்தி இருக்குது பாருங்கள், அது மாயின் பலத்தின் மீது சதா காலத்திற்கும் வெற்றி அடைய வைக்கும். ஸோ யோக பலம் இப்போ குழந்தையாக இருக்கும்போது அதுக்கு சக்தி அதிகமாக இருக்கிறதுனால தான் இந்த 5 விகாரத்தில் விழாமல் இருக்கும். ஸோ எவ்வளோ சீக்கிரம் விழுதோ அந்த அளவுக்கு அதோடைய பலம் கம்மின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனால் நாம் இப்போ யோக பலத்தை நிரப்புகிறோம். இதோடைய பலம் அடுத்த 2500 வருடத்துக்கு தாங்குது அப்படின்னா அதுதான் மாயையின் சக்தியை சதா காலத்திற்கு வெற்றி கொள்கிறது இந்த யோக பலம்னு பாபா சொல்கிறார். ஆனால் தான் அது உயர்ந்த சக்தின்றார், யோக பலமும் ஞான பலமும். ஸோ இந்த யோக பலம் எந்த அளவிற்கு உயர்ந்த பலம் அப்படின்னா அது முன்னாடி மாயின் சக்தியெலாம் ஒன்றுமே கிடையாதுன்றார். இப்போ யோசிச்சுப்பாங்க, யோக பலம் இல்லையா? அப்போ காமத்தை விட முடியல, கோபத்தை விட முடியல, பற்று, அகங்காரம் இதெல்லாம் விட முடியல அப்படின்றாங்கன்னா யோக பலத்தை அவங்க அதிகரிக்கவே இல்லைன்றார். ஏன்னா அது மாயை கிட்டே இன்னைக்கு நெருங்க முடியாதுன்றார். அப்படி இருக்குன்றார் யோக பலம். அப்போ எந்த அளவிற்கு யோகத்தில் இருக்கணும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ யோக பலத்தை கொண்ட ஆத்மாக்கள் கனவில் கூட மாயை கிட்ட தோல்வி அடைய மாட்டாங்க. கனவுல கூட அவங்க பலகீனமாக இருக்க மாட்டாங்க இல்லையா? கனவுல நமக்கு பிடிக்காதவர்கள்னா கோபம் வரும், காமத்தை தூண்டக்கூடிய கனவு வந்துச்சுன்னா காமம் வரும். ஸோ அதில் கூட கனவுல கூட உங்களை தோல்வி அடைய செய்ய முடியாது மாயாவினால், உங்களுக்கு யோக பலம் இருந்தான்றார். கனவுல கூட எந்த பலகீனமும் அவர்களுக்கு இருக்காதுன்றார் யோக பலம் கொண்ட ஆத்மாக்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வெற்றியின் திலகம் நிரந்தரமாக உங்கள் நெற்றியில் இருக்கட்டும், அந்த நினைவு இருக்கட்டும். அந்த மாதிரி வெற்றி பெறுகின்ற யோக பலம் பொருந்திய ஆத்மா நான்.
ஸோ அந்தளவுக்கு முழுக்க முழுக்க பாபா நினைவை தவிர வேறு எந்த நினைவும் இல்லாத ஒரு நிலையை அடையணும். அதன் மூலமாக தான் யோக பலம் வரும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸ்லோகன்: நம்பர் 1 பதவியை அடையணும் அப்படின்னா வேஸ்ட்டாக இருக்கிற அனைத்தையும் சக்திசாலியாக மாற்றிடுங்க. வீண் விஷயங்களை எல்லாம் சக்திசாலியான விஷயங்களாக நீங்கள் பரிவர்த்தனை பண்ணிட்டீங்க. வீண் விஷயத்தை பார்க்குறதுக்கு பதில் சக்திசாலியான விஷயங்களை மட்டும், அதாவது ஆத்மாவை மட்டும் பார்க்குறது. அடுத்தது வீண் விஷயங்களை கேட்கறதுக்கு பதில் பாபாவுடைய முரளியை மட்டும் கேட்குறது. வீண் விஷயத்தை நினைக்கிறதுக்கு பதில் பாபா சொன்ன இந்த ஞானத்தை, பாபாவை, அவருடைய மகிமைகளை, சொர்க்கத்தை, இதை பற்றியே நினைவு செஞ்சுட்டு இருக்கிறது. ஸோ அப்போ என்ன ஆகுது, வீண் விஷயம் இருந்த இடமெல்லாம் சக்திசாலியான விஷயங்களால் நிரப்புறதுனால நீங்கள் நம்பர் 1 ஆக முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.